தந்தை மைந்தன் தூய ஆவியானவருக்கு மகிமை உண்டாவதாக. நம் கண்களை மூடி இறைவனை செய்வோம். அன்புள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளையில் கூட நாங்கள் உண்மை தோற்றுக்கும்படியாய் ஒரு வார்த்தையை நாங்கள் பேசும்படியாக நீர் கொடுத்த நன்மை தகப்பனே, இன்றைய நாளிலே நாங்கள் சிந்திக்கூடிய வார்த்தைகள் அச்சத்தின் பிழையிலிருந்து எங்களை விடுதலையாக்கிக் கொள்ள உங்களுடைய ஆற்றல் தேவை, இந்த அன்பு தேவை, உங்களுடைய மகிமையான பிரசனம் தேவை. ஆண்டவரே, இதையாக நாங்கள் சிந்தித்து இந்த வார்த்தைகள் நடத்த ஏற்போம் கொண்டாடுவதை இதை கேட்க இறை மக்களை ஆசீர்வதித்தாரும் வரம்பிடாவர்களையும் கற்றுக்கொண்டே அவன் பயன்படுத்தும் பயன்படுத்தும் எல்லாரும் வாய்ப்பு ஜபக்கரும் நல்ல பிதாவே. ஆமென். அன்புக்குரிய என் இறை மக்களே, உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்து வரவேற்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேச என்னை தகுதிப்படுத்த ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கிறீங்களா? எல்லாரும் ரிலாக்ஸா இருக்கிறீங்க. நாங்கள் ரிலாக்ஸா இல்லை, ஏன்னா எனக்கு டைம் ஆகிவிட்டது. ஏனென்றால் நான் இன்னொரு ஆலயத்துக்கு செல்ல வேண்டும். நான் சற்று விரைவாக முடித்துட்டு செல்லாம் எண்ணிக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலிருந்து நாங்கள் தொடர்ந்து கடவுளுடைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். நேற்று தொடர்ந்து காலையிலிருந்து இரவு ஏறக்குறைய 11-12 மணி நேரம் இருக்கும். தொடர்ந்து 4 மணிக்கு நாங்கள் பஜனை செஞ்சுவிட்டு மறுபடியும் ஆலயத்துக்கு கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து கடவுள் எங்களுக்கு ஆற்றல் வெள்ளத்தை கொடுத்துதான் மெடிசனை கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் வந்துடுச்சு, என்ன செய்ய போறோம்? இயேசு கிறிஸ்துவ வரவேற்க போறோமா, இல்ல அப்படியே வீட்டுக்கு அனுப்பிச்சாலும் பார்த்துருக்கோம்? சரிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து வருஷம் பிறந்துன்னு தான் இருக்கிறாரு. நாம் அதுக்கு முன்னாடி வந்து ஆயத்தப்பட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அவர் ஆயத்தப்பட்டு இருக்கிறோமா, இல்ல மறுபடியும் சும்மா பிரதனைகிறார் நம்ம அவர் மறுபடியும் வீட்டுக்கு அவரு எதுக்கு அனுப்பிச்சுடலாம் பரவாயில்ல நம்ம நினைக்கிறோமா? பிரியமாக நாம் சிந்திக்க அழைக்கப்பட்ட காலங்கள் இன்றைக்கு விரைவாக ஓடி கொண்டிருக்கிறது. 2025 ஜனவரி 1 தொடங்கி காலங்கள் எவ்வளவு விரைவாக இன்றைக்கு சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். முக்கியமானவர்கள், இன்றைக்கு டிசம்பர் 14வது நாட்கள். இன்னும் 15 நாள் சென்று போயிடுச்சுன்னா இன்னைக்கு நமக்கு வருஷம் முடிஞ்சு போச்சு. முக்கியமானவர்களே, வருடங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. நாம் இன்னும் ஆயத்தப்படவில்லை, எழும்பி பிரகாசிக்கவில்லை. ஒரு காதுல கேட்கிறோம், ஒரு காதை விட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். எத்தனையோ பேரு ஊழியக்காரர்கள் விஷயம் போதவர் அழைச்சிட்டு வர்றாரு, ஏதோ சொல்றாங்க, நம்ம பாட்டு போயிட்டே இருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை சிந்தி செயல்படும். இன்றைய நாளில் கூட இப்படியாக கடவுளுடைய வார்த்தையை நாம் பேச அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு 4 வாரங்களுக்கு முன்பாக அவர் வருகை குறித்து நம்ம ஆயத்தம் செய்ய வேண்டும் என்பது நமக்கு நம்ம சென்னை பேராட்சி மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பினையாக நாம் சிந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் கூட இந்த இறை வருகையின் 3வது ஞாயிறை நாம் அனுசரித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே தலைப்பு என்னன்னா, அச்சத்தின் பிடியிலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்ளுதல். அச்சம் என்றால் பயம். பயத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொள்வது எப்படி என்பதை நாம் சிந்திக்க போகிறோம். பிரியமானவர்களே, வாசித்த அந்த வேத பகுதிகள் 4ஐயும் நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் அப்படியான பதிவுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கின்றன. மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20 - 23 வசனத்தை வாசித்து பார்த்தோமானால், இதோ ஒரு கன்னிகை கருவுற்று ஒரு ஆண்மகளை பெற்றெடுப்பால், அந்த குழந்தைக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக என்று இறை வாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்து நிறைவேற்றிய யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் எப்போதும் நம்முடன் இருந்து செயற்படுகிற ஆண்டவராக இருக்கிறார் என்ற சந்தேகம். ஏன் அந்த தீர்க்கர் சொல்றார் அப்படின்னா, நாம் பிறகு பார்ப்போம். அதெல்லாம்
வசனம் 20 எடுத்து வாசித்து பாருங்க. அவன் இப்படி சிந்தித்துக் கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. ஐயப்படாதே அப்படின்னு ஒரு வார்த்தை நாம் இன்றைக்கு பொதுவாகவே நாம் பேசக்கூடிய நம்மளுடைய மொழிகளிலே யாருக்காவது ஒரு துன்பம் ஏற்பட்டால் பயப்படாத, நான் இருக்கிறேன், ஏன் நீங்க கவலைப்படுறீங்க அப்படின்னு நாம் எல்லாரும் பொதுவாக பேசுகின்ற மொழிதான் இருக்கலாம். ஆனால் இங்க ஆண்டவருடைய வார்த்தையை பாருங்க, பயப்படாதே என்ற ஒரு கட்டளையான ஒரு சொல்லை அங்கு கேட்கும் போது நமக்கு ஒரு புத்துணர்வு அங்கு ஏற்படுகிறது, புதிய உணர்வு அங்கு ஏற்படுகிறது. நமக்கு பிரியமானவர்களே, மனித வாழ்வில் என்பது பயம் என்பது மிக மிக எப்படி சொல்றதுன்னா, அது அன்றாட வாழ்க்கையிலே நமக்கு பயம் வந்தா நம்ம ஒடுங்கி போயிடும், செயலற்று போயிடும். 2019 அந்த காலகட்டங்களிலே கொரோனா என்ற நோய் நம்ம தாக்குகிற போது நிறைய பயந்துட்டு நமக்கு நிறைய பேர் அதுல வாழ்வை மரணத்தை தள்ளி விட்டார்கள். பயம் நம்மளை ஆட்கொண்டது. அந்த பயத்திலிருந்தெல்லாம் விடுதலை கொடுக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அந்த சிங்காசனத்திலிருந்து கீழே இறங்கி நமக்காக பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கம் நம்மை மீட்டெடுக்க, நம்முடைய உரிமைகளை பாதுகாக்க, நமக்கு வாழ்வை கொடுக்க அவர் தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி வந்து இந்த பூமியிலே தாழ்மையின் கோலம் எடுத்து அடிமையின் கோலம் எடுத்து நமக்காக பிறந்த பிறகு சந்தேகிக்கின்ற நமக்கு இந்த பயம் அப்படின்னா மருத்துவ ரீதியாக சொல்லலாம். ஒரு பயம் மருத்துவ ரீதியாக சொல்லலாம், இல்ல இன்னும் வேற விதமான பயத்தை எதுவும் சொல்லிட்டே வரலாம். ஆனால் இன்னொரு பயம் ஒன்று இருக்குது. என்ன பயம் அப்படின்னா, ஆண்டவரை விட்டு அகலுகிற பொழுது நமக்கு பயம். இன்றைக்கு புறஜாதியார்கள் பாவத்தின் பரிகாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் என்ன பண்றோம்? நம்ம பாவம் பண்ணிட்டு நாம் இன்னைக்கு ஜபம் செய்து கொண்டிருக்கிறோம். நாதோறும் தெரிந்தும் தெரியாமலும் நாம் ஏதோ ஒரு பாவங்களை நாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு யாரும் பாவம் செய்யாத ஆள் யாரும் இருக்க முடியாது. எல்லாரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். தெரிந்து செய்யறோம், தெரியாம செய்யறோம். இந்த பாவங்களுக்கெல்லாம் பரிகாராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே நமக்காக சந்தேகம் பாருங்க. ஆண்டவரை விட்டு அகலுவதும் அநியாயமான செயல்களை புரிவதும் அச்சத்திற்கு ஆதாயமாய் விடுகிறது. ஒன்று, அசட்டு தைரியம் பாவத்திற்கு வலு சேர்க்கிறது. இரண்டாவதாக, பாவத்தின் பாதகம் அச்சத்தையும் அழிவையும் கொண்டு வருகிறது. மூன்றாவது, அவசியமற்ற முறையில அந்த அச்சத்தை வருவித்துக் கொள்வது வாழ்வின் தொடர் பயணத்துக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அச்சத்தின் பிடியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் முதலில் அச்சத்திற்கான காரணத்தை நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம். எதற்காக அச்சம் வருது புரிந்து கொள்ளணும். மேலும் நமது அறிவையும் சிந்தனையும் முடக்குவது, நமது சுய விழிப்புணர்வும் நமது ஜபத்தின் மூலமாகவும் நமது நம்பிக்கையின் மூலமாகவும் புதிய உலகத்தை உருவாக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும். இந்த பயத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் நம்மை முற்றிலுமாக நம்முடைய ஜபத்தின் மூலமாக தாங்கி அதை நாம் முற்றுமுழுக்க நாம் அழைக்கப்படும். இப்படிப்பட்ட அச்சங்களிலிருந்து நம்மை விடுவிக்கும் கடவுளாக நமது கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கிறது. சந்தேகமில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அல்லேலூயா. சீக்கிரம் முடிச்சு. அப்படிப்பட்ட மானுடர்களை மீட்க வேண்டும் என்று இறையரசு ஒரு திட்டம் இல்லலாம். இறையரசு ஒரு திட்டம் அங்க மேல வந்து கொடுத்தார். அதனால்தான் தான் சொந்த குமாரனே இந்த உலகத்துக்கு அனுப்பிச்சிட்டார். நாம் இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்துக்கு நீங்க அனுப்புறோம்? நான் அடிக்கடி சொல்லுவது வார்த்தை, நாம் இன்னைக்கு எத்தனை பிள்ளை நம் குடும்ப பிள்ளைகளை எத்தனை பேர் ஆண்டவருக்கு இன்னைக்கு நம்ம ஊழியத்துக்காக நான் அனுப்பிக்கிறோம். பாருங்க, சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பி நரபலியாக கொடுத்துட்டாங்க. பாருங்க, நம்மை மீட்க நம்ம இறையரசு திட்டமாக அங்கே கொடுக்கப்படுகிறது.
அந்த திட்டத்தின் மூலமாகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அங்கே நிகழ்ந்தது என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள இருக்கிறேன். பிரியமானவர்களே, எஸ்ஐயா எழுதின புத்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் வாசித்து பாருங்க. 7 ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவார். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். பாருங்க, இந்த இறையேற்ற திட்டத்தை எஸ்ஐயா தீர்க்கதரிசி ஏற்கனவே அங்கே பதிவு செய்யப்பட்டு விட்டது வேதாகமத்திலே. ஒருத்தர் பிறக்கப் போகிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே முதல்ல தீர்க்கதரிசிக்கு முதல்ல அங்க சொல்லிட்டாங்க. பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக. பிரியமானவர்களே, கிறிஸ்து கன்னியின் வயிற்றில் ஒரு பாலகனாக பிறப்பார் என்று அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒருவரே நம்மை அச்சத்திலும் பாவத்தின் பிடியிலும் மரணத்தின் பிடியிலும் நம்மை விடுவிப்பவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நம்மோடு இன்று செயலாற்றுகிறவர் என்பதை உணர்த்துவது, புரிந்து கொள்வது அவர் ஒருவர் மாத்திரமே. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே நமக்கு விடுதலையில் வாழ்வை கொடுக்கிறவர், ஒளியின் வாழ்வை கொடுக்கிறவர், மகிமையின் வாழ்வை கொடுக்கிறவர், உங்கள் எல்லா ஞானத்தையும் உலக சம்பாஷணையை கொடுக்கிறவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்ம விடுதலை இன்னைக்கு விடுதலையோடு நம்ம இன்னைக்கு அவர் ஆராய்ச்சி கொடுக்க என்றால் அவர் கொடுத்த அந்த சுந்தரம் பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கொடுத்த சோற்றுக்கு முன்பாக நம்ம இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு நம்ம ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ ஆலயங்களில் இன்றைக்கு ஆராதிக்க முடியாத ஒரு சூழலை வட மாநிலங்களில் இன்றைக்கு காணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நாம் ரிலாக்ஸா உட்கார்ந்துட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு ஆராதனை பாடுகிறோம். ஆலயங்களை இழுத்து இன்னைக்கு தரைமட்டமாக்குகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு காணப்பட்டு கொண்டிருக்கின்றன. பெரியமாங்க, இதெல்லாம் நம் சிந்தித்து செயல்பட நாம் அழைக்கிறோம். பெரியமாங்க, மூன்றாவது 3 குறிப்புகளோடு நான் நிறைவு செய்ய நான் விரும்பப்படுகிறேன். முதலாவதாக அச்சம் போக்கும் இறைவனுடைய திருவார்த்தை. இரண்டாவதாக அச்சம் போக்கும் இறைவனுடைய பேரன்பு. மூன்றாவதாக அச்சம் போக்கும் இறைவனுடைய பாவத்தின் மன்னிப்பு. பாவத்தின் மன்னிப்பு என்றால் மரண பயத்திலிருந்து விடுவிக்கும் அந்த பாவ மன்னிப்பை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சுருக்கமாக நான் சொல்லி விடைபெறுகிறேன். பிரியமானவர்களே, அச்சம் என்றால் ஒரு பயம் ஏற்படுகிறது. வாசித்த யோசுவா புத்தகத்திலே அங்கே யோசுவாவுக்கு அச்சம் ஏற்படுகிறது. காரணம், தொடக்கத்திலே அங்கே அச்சம் ஏற்பட்டது. ஆதியாகமம் படிக்கிற பொழுது தொடக்கத்திலேயே அச்சம் ஏற்பட்டது. பாருங்க, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்து பாருங்க விரைவாக. அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இங்க பாருங்க, ஏதேன் தோட்டத்திற்கு ஆண்டவர் வருகை புரிந்து அங்கே நாம் படைத்த மக்களை ஆதாமே யாவானே என்று கூப்பிடுகிற பொழுது நிர்மலா இருக்கிறோம் என்று அவர் சொல்லுகிறார்கள். ஏன் அந்த உங்களுக்கு யார் உங்களுக்கு கேட்டதுன்னு கடவுளை கேட்கிறார். அதெல்லாம் நம்ம விரிவா போனா நிறைய போயிட்டே இருக்கலாம். அப்போ ஆண்டவர் கூப்பிடுகிற அந்த குரலுக்கு செவிசாய்க்கு அவங்களுக்கு மறுப்பு தெரிவித்தார்கள். அச்சம் ஏற்படுகிறது, பயம் ஏற்படுகிறது. தொடக்கத்தையே அங்கே பயத்தை அங்கே உருவாக்கி கொள்கிறார்கள். அதற்கு பிறகு அவருடைய மகன்கள் காயினும் ஆபேலும் அங்கே ஆபேலை கொலை செய்தது நிமித்தமாக அங்கே காயின் அங்கே அவனுக்கு ஒரு அச்சம் ஏற்படுகிறது. நான் வெளியில சென்றால் என்னை கொன்று போட்டு விடுவார்களே அப்படின்ற பயம் அவனை பிடித்துக் கொள்கிறது. தொடக்கத்திலே அச்சம் ஏற்பட்டு விட்டது. முதல் வசனங்களே அச்சம் ஏற்பட்டு விட்டது. பிறகு வரவங்க அச்சப்படாமல் எப்படி இருக்க முடியும்? அதுதான் பிரியமானவர்களே, இந்த ஆண்டவருடைய திருவார்த்தையின் மூலமாக அச்சம் போக்குனுடைய அந்த யோசுவா பற்றி நாம் சொல்ல போவோம் என்றால் என்ன அப்படின்னா, யோசுவாவை வழிநடத்தி கொண்டுகிற ஆண்டவர் யோசுவா வழிநடத்தி வர்றார். எதுக்கு எப்படி வழிநடத்துறாருன்னா, மோசே முதல்ல இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தி கொண்டு வர்றாரு. அப்ப என்ன பண்றாரு, மோசே ஒரு காலம் முடிஞ்சு போச்சு. நமக்கெல்லாம் இன்னைக்கு 80 வயசு 90 வயசு தான். நம்ம காலம் முடிஞ்சு போயிடும். அப்போ பழைய ஏற்பாடுகளே நாம் பார்க்கும் போது
150 வருஷம் 900 வருஷம் 1000 வருஷம் வாழ்ந்திருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய வாழ்வுக்கு 80 வயசு தான். அதுக்கு மேல நம்ம வாழ முடியாது இந்த உலகத்துல. பிரியமானவர்களே, நாம் சிந்தித்து பார்த்தால் அங்கே மோசேவின் இறப்பிற்கு பிறகு கடவுளுடைய மக்களை வழிநடத்த வேண்டும் என்று யோசுவாவை தெரிந்து கொள்கிற ஆண்டவர் யோசுவாவை குறித்து, யோசுவாவே நீ போயிட்டு மோசே இறந்து போயிட்டாரு, நீ மக்களை கொண்டு வா, நீ போய் நடத்திட்டு வான்னு சொல்றாரு. பிரியமாக பாருங்க, மோசே இறப்புக்கு பின் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும் பொறுப்பை நூனின் மகனாகிய யோசுவாவிடம் அங்கே கொடுக்கப்பட நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, யோசுவாவுக்கு ஏன் இந்த அச்சம் வர காரணம் பாருங்க. மோசே வழிநடத்துகிற பிறகு இஸ்ரவேல் மக்கள் பெரிய போராட்டம் பண்றாங்க, கன்றுக்குட்டியை உருவாக்குறாங்க, இறைச்சியை கேட்கிறாங்க, அடங்காக்கத்துள்ளா மாறி போறாங்க. அவ்வளவு ஜனத்தை வழி நடத்திட்டு வரணும், என்ன பண்ண முடியும்? போராட்டம், கற்பனைகளை போய் ஆண்டவருடைய கற்பனைகளை வசனத்தை வாங்கி வந்தது என்ன பண்றாங்க, போட்டு உடைச்சிட்டு போயிடுறாரு, கோபத்துக்கு ஆளாக்குறாங்க. இப்போ இவன் சிந்திக்கிறான் யோசுவா, என்ன ஏன் எப்படி இந்த மக்கள் எதுக்கு அந்த பொறுப்பை கொடுக்குறாரே, நாம் எப்படி இந்த மக்களை வழிநடத்த முடியும்? அச்சம் அவனுக்கு ஏற்படுகிறது. நமக்கு கூட அச்சம் நிறைய ஏற்படுகிறது. நமக்கு ஏதோ அச்சப்பட்டுக்கிறோம். கடவுளுடைய வார்த்தையை பாருங்க, எதற்கும் அச்சப்படக்கூடாது. இங்க யோசுவா அச்சப்படுறது காரணம், நான் மக்களை குறித்து நான் எப்படி வழிநடத்த போறேன் அச்சம் அவனுக்குள்ள ஏற்பட்டது. பிரியமானவர்களே, மோசேயின் வழியாக வழங்கப்பட்ட அந்த திருச்சட்டங்களை நான் உனக்கு இருக்கிறேன், நான் உன்னை வழி நடத்துவேன், நீ கலங்காத, அந்த திருச்சட்டங்களை கவனமாய் பற்றி வைத்துக்கொள். மோசேயின் வழியாக வழங்கப்பட்ட திருச்சட்டங்களை கவனமாக கடைபிடிக்க வேண்டும் என அங்கே அறிவுறுத்தப்படுகிறார். நீ உன் செயல்கள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கான வசதிகள் உனக்கு செய்து கொடுக்கப்படும். வாடலை வெற்றிகள் உன் வாழ்க்கையில வரும், நீ போ என்று அழைக்கிறார். இன்னைக்கு நாம கூட கடவுள் நம்மை துயர்வுல அழைக்கிறார். நாம தான் என்ன பண்றோம், வீட்டிலே முடங்கி இருக்கிறோம். கடவுள் நமக்கு ஒரு ஆயத்தத்தை கொடுக்கிறார், நாம் வீட்டிலே முடங்கி இருக்கிறோம், வெளியில வரமாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டோம்னா அதோட நம்ம போட்டு பயமுறுத்திட்டு கூட வச்சுட்டு போயிடுறோம். நடக்கிறதே கிடையாது. நம்முடைய வாழ்வு பாருங்க, அப்படிப்பட்ட மக்களை நாம் வழிநடத்த வேண்டும். நமக்கு எப்படி சொல்ல முடியும்? ஒரு மக்கள் திருச்சபையை நாம் வழிநடத்த வேண்டும் என்றால் எவ்வளவு கடினமான சிச்சுவேஷன் இன்றைக்கு. இங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த வேண்டும் என்று அவ்வளவு ஏராளமான மக்கள் வனாந்தரத்துல கொண்டு வரணும், நடத்திட்டு வரணும். எங்க எடுத்து வரணும்? ஒரு கானான் தேசத்துக்கு கொண்டு வரணும். நாம இங்க ஊழியம் பண்ணணும் வாங்கினா யாரும் வரமாட்டேங்கிறோம். எங்க வரமாட்டேங்கிறோம்? நம்ம பகுதிக்கு ஊழியக்கார குடும்பம் வாங்க, எல்லாரும் வாங்க, இன்னைக்கு நம்ம திருச்சபையின் வழியாக இந்த கிராம ஊழியம் நடைபெறுது என்று எத்தனை பேர் நம்ம கலந்துக்கிறோம்? இன்னைக்கு எத்தனை பேர் கலந்துக்கிறோம்? கை கொடுங்க பார்க்கலாம். சந்தோஷம். பிரியமானவர்களே, இந்த யோசுவாவுடைய வாழ்க்கையை அவனுக்கு அச்சத்தை ஏற்படுத்த காரணம் இதுதான். இந்த மக்கள் எப்படி நடத்த போறேன் சொல்றாரு பாருங்க. நான் இருக்கிறேன், நான் உனக்கு ஆலோசனை சொல்றேன். சங்கீதம் 32வது அதிகாரம் 8வது வாசித்து பாருங்க. நான் உனக்கு போதித்து, உனக்கு ஆலோசனை சொல்லி, உனக்கு நம்பிக்கை கொடுத்து, உனக்கு ஆறுதலை கொடுத்து, அங்கேக்காரன் தாவீது அங்க எழுதி சொல்ல வசந்த பாருங்க. நான் உனக்கு ஆறுதல், நான் உனக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன், எல்லாத்தையும் ஒரு வழிநடத்துறேன், நீ கலங்காதே, திகையாதே. யோசுவாக்கு அங்கே சொல்லி அங்கே மக்களை உயர்த்து கூட அந்த செயலை அங்கே செயலாற்றுகிறாங்க. அங்கே காணப்படுகிறேன். தென்னாப்பிரிக்காவிலே அதிபர் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டுகள் அங்கே சிறைவாசம் அனுப்பி வைத்தார். அப்பொழுது அவர் நாள்தோறும் சிறையில் இருக்கும் போது அங்கே படித்த புத்தகம் எதுவென்றால் பரிசுத்த வேதாகம் மட்டுமே. அவருடைய ஒவ்வொரு வருடத்தின் முதலிலும் அவர் பெற்றுக் கொண்டது ஒரு திரு விவிலியம் என்று அங்கே எழுதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த திரு விவிலியத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனத்தையும் அவர் புரிந்து கொண்டு கடவுளுடைய ஆற்றலை அங்கே பெற்றுக்கொண்டு அந்த சிறைவாசத்தை அனுபவித்து அந்த சமூக விடுதலைக்காக அவர் பெரிய விடுதலையை வாங்கி கொடுத்தார் அந்த சமூகத்துக்கு தென்னாப்பிரிக்கா நாட்டிலே. அதற்கு காரணம் என்னன்னா இந்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனங்கள் மட்டுமே. பிரியமானவர்களே பாருங்க, இந்த வசனத்துக்கு எவ்வளவு
ஆற்றல் இருக்கிறது பாருங்க. அந்த வஸ்திரம் தான் என்னுடைய சமூக மக்களுக்கு விடுதலை ஆகி கொடுத்தது என்று அவர் அங்கே ஒரு எழுத்துக்கள் அங்கே குறிக்க வைக்கப்பட்டிருக்கிறார். தென்னாப்பிரிக்கா நாட்டிலேயா 27 வருஷம் சிறைவாசம் நெருக்கடி இருந்திருக்கும். பெரிய விடுதலை வாங்கி கொடுத்தார். இன்றைக்கு ஒரு மனிதன் ஒரு சமூகத்துக்கு விடுதலை வாங்கி கொடுத்தார் என்றால் ஒரு இயேசு கிறிஸ்துவானவர் உலகத்துக்கே இன்னைக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கே விடுதலை வாங்கி கொடுத்துட்டார். ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும்தான். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் விடுதலை பெற வேண்டும், எல்லாரும் வாழ்வின் வெளிச்சமாக வாழ வேண்டும் என்று அவர் நமக்காக பூமியில இறங்கி வந்து பெரிய மரண பயத்திலிருந்து அச்சத்தின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை வாழ்வை கொடுத்துட்டாங்க. சந்தேகம் இல்லை. யோசுவாவின் அச்சத்தை அங்கே கலங்காத மகனே மோசே ஒரு வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, பிறகு வழிநடத்த உடைய பொறுப்பு ஒன்று கொடுக்குறேன், நீ நடத்து அப்படின்னு சொல்லுகிறார். பெரிய மகனே யோசுவாவின் வாழ்க்கை அச்சம் ஏற்பட பொழுது அவனை பாதுகாத்து அரவணைத்து நம் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தின ஆண்டவர் நம்மையும் பாதுகாத்து அரவணைத்து ஞானத்தை கொடுத்து ஆற்றலை கொடுத்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக காணப்படுகிறார். இன்றைக்கு இந்த சமுதாயத்திலே இந்த திருச்சபையிலே நம்மளோடு இணைந்து செயலாற்றுகிற ஆண்டவர் இன்னும் இந்த பகுதியிலே இன்னும் அவருடைய மெய் வெளிச்சத்தை காண உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த அவருடைய நீங்க மெய் வெளிச்சத்தை கண்டு கொண்டீங்க. இன்னும் நிறைய மக்கள் இருண்ட மக்கள் இருக்கிறாங்கம்மா. இருந்து போய் வாழ்க்கையில இருந்து போய் திட்டா இருக்கிற மக்களுக்கு நீங்க கொடுத்து அங்கே ஒளி கொடுக்க வேண்டும். எந்த ஒளி கொடுக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்துவின் அந்த மெய் வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சந்தேகம் இல்லை. எல்லாரும் கொடுப்பீங்களா? கொடுப்பீங்களா? கொடுக்க வேண்டும். மெய் வெளிச்சத்தை நாம் கண்டு கொண்டது போல எல்லா மக்களும் கண்டு கொண்டு யோசுவாவின் அச்சத்தை அங்கே போக்க ஆண்டவர் நம்முடைய அச்சத்தையும் போக்க வல்லவராக. பிரியமாக நான் சுருக்கமாக நான் சொல்ல இருக்கிறேன். இரண்டாவதாக அச்சம் போக்கும் இறைவனுடைய பேரன்பு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 13 21 வசனம் வாசித்து கேட்டோம். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசித்து பார்த்தோம்னா தேவனுடைய அன்பின் சிறப்பு அவர் தமது ஒரே பேரானவரை அனுப்பினதால் தேவன் நம்மேல் வைத்த ஒரு அன்பு அங்கே காணப்படுகிறது. பாருங்க 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். யோவான் 3:16 கடவுளுடைய ஒரே பேரான மகனிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் கடவுள் என்றும் உள்ள ஒரு மெய் வாழ்வை, நிலை வாழ்வை, அன்பின் வாழ்வை நமக்கு கொடுக்கிறார். அப்படின்னா யோவான் 3 மனப்பாடமா போலாம் சொல்றேன். எல்லாரும் சொல்லிருப்பாங்களா? கடவுளுடைய ஒரே பேரான மகனிடம், அதாவது இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளும் அனைவருக்கும் கடவுள் என்றும் உள்ள மெய் வாழ்வை, நிலை வாழ்வை தருகிறார், அன்பின் வாழ்வை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, கடவுள் இஸ்ரவேல் மக்களுக்கு மட்டும் கொண்ட அன்பினால் அல்ல, மோசே யோசுவா ஆகியோரோடு இருந்து அச்சத்தை நீக்கி மீட்டது போல இவ்வுலக மக்கள் மீதும் அனைவர் மேலும் அன்பு செலுத்துகிறானவராய் காணப்படுகிறார். அனைவர் மேலும் நான் இங்க தெரிஞ்சுக்கணுங்க, என் மக்கள் அவர் அந்த பாகுபாடு பார்க்கல. இன்னைக்கு நம்ம பாகுபாடு பார்த்து கொண்டிருக்கிறோம். என் கடவுள் தான் பெருசு, நம்ம பாகுபாடு பார்த்து கொண்டிருக்கிறோம். அது இல்லை, கடவுள் அனைவர் மேலும். இன்னைக்கு 7 ஆண்டுடைய வருகை தாமதமாக இருக்குது. 2025 2000 சொல்லிட்டு இருந்தோம். 2025 வந்துடுச்சு. 2025 முடிஞ்சு போச்சு. 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்து இந்த வருகை இன்னும் தாமதப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஏன் என்றால் எல்லா மக்களும் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதை. அல்லேலூயா. இதற்கு யார் காரணமா இருக்கணும் சொல்லுங்கம்மா? கூட்டு வருங்களா? வெள்ளநடைய நிரப்பேனோமே வேலத்தின் ஆவியே, வெள்ளநடைய நிரப்பேனோமே வேலத்தின் ஆவியே, வெள்ளநடைய நிரப்பேனோமே
மக்கள் மீது அனைவரும் மேலும் அன்பு கொண்டதினால் தம் மகனையே உலகிற்கு அனுப்பி மரணம், பாதாளம், தண்டனை என்னும் அச்சத்திலிருந்து நம்மை மீட்டுக் கொள்கிறாண்டவராய் காணப்படுகிறார். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 18-19 வாசி பார்த்தோம் என்றால், அன்பு அளவிட முடியாதது, நமது அறிவுக்கு எட்டாத அன்பு, அறிவு ஆராய்ந்து பார்க்க முடியாதது. யாருடைய அன்பு? கடவுளுடைய அன்பு ஆராய்ந்து பார்க்க முடியாது. யாருமே அன்பு ஆராய்ந்து பார்க்க முடியாது. கடவுளுடைய பேரன்பு என்பது கடவுள் மாறாத நித்தியமான எல்லையற்ற அன்பை அங்கே போகிறது நாம் பார்க்க முடியும். மாம்சமான யாவர் மேலும் தன் அன்பை புழையாண்டவராய் காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இது ஒருபோதும் நம்மை விட்டு விலகாது. நம்மை தொடர்ந்து எப்போதுமே பின்தொடர்ந்தே வந்து நிற்போம். அந்த அன்பு மாறாத அன்பு. தாய், தந்தை, மகன், பிள்ளைகள், மனைவிகள், உலக நண்பர்கள், சமுதாயம், நம்ம யார் வெறுத்தாலும் ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றென்றுமே மாறாத கூடிய அன்பு. அன்பு இயேசுவின் அன்பு, அது அளவிட முடியாதது. அவர் அன்பு அளவிட முடியாத அன்பு, நேற்றும் இன்றும் மாறாத அன்பு. அந்த அன்பு எல்லாரும் கருதலாம். அந்த அன்பு நம்மை பின்தொடர்ந்தே வந்தது. எங்க போனாலும் நீ தீமையான வழிக்கு போகும்போது, மகளே, மகனே, அங்க செல்லாத அப்படின்னு அன்பான குரலும் காதல் விழிச்சு. நன்மைகளை செய்யும் போது உங்களுக்கு நன்மைக்கான ஆற்றலை அங்கே கொடுக்கிறான்றதை காணப்படுகிறார். நன்மை தீமை எல்லாத்தையும் அறிந்து கொள்ளுங்கள். தீமையான பாதை செல்கிற போது அங்கே ஒரு எச்சரிக்கை நமக்கு வரும். அது விடுபட வேண்டும், விடுதலை வாழ்வை கண்டு கொள்ள வேண்டும். இந்த பேரன்பு எப்போதுமே நம்மை பின்தொடர்ந்து வந்து கொடுத்து என்று சந்தேகம் இல்லை. கிட்டமாவிலே பேரன்புடைய தன்மைகள் என்னன்னா, அது முடிவில்லாதது, மாறாதது, என்றென்றும் உள்ளது, மாபெரும் அதிசயங்களை செய்து தன் அன்பை வெளிப்படுத்தி பெரிய காரியங்களை செய்வதுமாய் மேலான அன்பாக அது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. பராக்கிரமான ஒரு வலதுகரம் வலிமையாக அங்கே காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நம் மீது காட்டும் அந்த பேரன்பு, இந்த திருச்சபை மீது காட்டும் பேரன்பு பார்த்தீங்களா? திருச்சபை மேல கடவுளுக்கு மகா பேரன்பு இருக்குதுமா. இன்னைக்கு ஆலயம் நிரம்பி இருக்குது. சந்தோஷம். நான் சந்தோஷப்படல இல்லையோ, என் ஆண்டவர் சந்தோஷப்பட்டு, என் ஆண்டவர் சந்தோஷப்பட்டுக்கிறார். இந்த ஆலயம் நிரம்பி இருக்கிறது. நாடு இன்னும் நிரம்பி வளைய வேண்டும். இன்னும் இடம் கொள்ளாமட்டும் நிரம்பி வளைய வேண்டும். இதெல்லாம் நம் சாட்சிகளா இருக்க வேண்டும். சான்று பதற வேண்டும். அவர் அன்பை ருசித்து பார்க்க வேண்டும். நீங்க ருசித்து பார்த்திருக்கிறீங்க. இன்னும் நிறைய பேர் இரண்டு இருக்கிற மக்கள் வெளியே விழித்து கண்டு கொள்ள உங்களை அன்பை நீங்கள் காமிக்க வேண்டுமா? கடவுளுடைய பேரன்பு உங்களை பின்தொடர்ந்தே வந்து நிற்குது. அந்த பேரன்பை நீங்க விட்டு விலகாதபடி அன்பையே நினைத்திருக்க கடவுளை வாழ்த்துக்கள் சந்தேகம் இல்லை. சுருக்கமாக அச்சம் போக்கும் இறைவனுடைய பாவ மன்னிப்புக்காக நாம் 3வது குறிப்புக்காக வருகிறேன். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 18-25 வாசித்து பார்த்தோம். மரண பயத்திலிருந்து நம்மை மீட்டு பாவ மன்னிப்புக்கு வழங்கும் கடவுள் பாருங்க. மேசியா எப்படி மரணத்தை ஜெயமாக விழுங்குகிறார் பார்த்தீங்களா? பாவத்தை மன்னித்து அதன் தலையை நசுக்கி பாதாளத்தை வெட்டி சிறந்து மரண இருளில் இருக்கும் தமது மக்களுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமையை அங்கே செயலை விட்டுகிறார். உயிர்த்தெழுந்த வல்லமைதான் நமக்கு என்னைக்குமே. 3வது நாள் உயிர்த்தெழுந்து இதோ நான் இருக்கிறேன். சோமாவை போக்கு என்ன பாட்டு? உன்னுடைய கையத்துக்கு உன் வரலத்துக்கு எங்க போடு, இதுல போட்டு பாரு என்றார். பார்த்தீங்களா? நமக்கு அந்த விசுவாசம் இருக்கணும். உயிர்த்தெழுந்த வல்லமை நாம் பெற்றிருக்கிறோம். சாதாரணமான வல்லமை கிடையாது. அதெல்லாம் உயிர்த்தெழுந்த வல்லமை. எந்த மக்களை, எந்த பிரஜாதி மக்களும் அதை கண்டுகொள்ள முடியாது. கண்டுகொள்வதற்கு நம்மெல்லாம் ஒரு சாட்சியாக அந்த உயிர்த்து வல்லமையை நீங்க பெற்றுக்கணும். வல்லமையோடு நீங்க செயல்படணும். அந்த உலக வாழ்வில், சமுதாய வாழ்விலே மரண பயத்தில் இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இருக்குது. எத்தனையோ நோய்கள், பிடிகள், மன கஷ்டங்கள், மனக்குமுறல்கள், சொல்லிக்க முடியாதவைகள் நிறைய இருக்கு. அதுக்கெல்லாம் நம்ம சான்று பகிர்ந்தோம். இயேசு கிறிஸ்து வெளிவெளிச்சு கண்டுகிட்ட பிள்ளைகள் நீங்க அந்த சான்று பகிர்ந்து அந்த இருளில் மக்களுக்கு இருக்கிற மக்களுக்கு நீங்க வெளிச்சத்தை கொண்டு வாங்க, ஆலயத்தை கொண்டு வாங்க. பெரிய வாழ்வை நீங்களை கண்டுகொள்ள கடவுள் அழைக்கிறது. இந்த வரலாற்று துவக்கத்திலே இயேசுவுக்கு நீ பயப்படாதே என்று நம் மக்களை மரணத்தின்று மீட்டுக் கொண்ட நமது ஆண்டவர் இங்கே
புதிய ஏற்பாட்டில் ஒரு யோசேப்பு காணப்படுகிறது. யார் அந்த யோசேப்பு என்றால் மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்பு. மரியாளுக்கு நியமிக்கப்பட்ட யோசேப்புக்கு என்ன அப்படின்னா வசனம் 18 1ஆம் அதிகாரம் 18-19 பாருங்க. மத்தேயு இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது அவருடைய தாயாகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடுதல் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாய் இருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் போதும். பாருங்க, இங்கே முன்ன கேட்ட பிரகாரமாக தோட்டத்திலே அச்சம் ஏற்பட்டது. ஆதாமுக்கு ஏவாளுக்கு பின்னர் சந்ததிக்கு அச்சம் ஏற்பட்டது. பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக புதிய ஏற்பாட்டு பிரகாரமாக இங்க எப்படி என்ன பண்ணது? இங்க யோசேப்புக்கு அச்சம் ஏற்படுகிறது. பாருங்க, ஒரு பெண் ஒரு மனிதனுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டதும் அவள் அவனது மனைவியாக கருதப்படுவாள். ஒரு பெண்ணை ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆண் மகனுக்கு நியமித்தா என்ன பண்ணாங்க? ஒரு மனைவியாக கருதப்படுகிறார். திருமணம் நடைபெறும் முன் அவளிடம் தவறு காணப்பட்டால் ஒரு மணப்பெண்ணும் ஒரு மணமகனும் மணமகளும் நிச்சயதார்த்தத்தை முடிச்சுட்டாங்க அப்படின்னா பொதுவாக உலகத்துல அதுக்கு பிறகு கொஞ்சம் காலம் தள்ளி பிறகு ஏதோ தவறு செய்யும் போது என்ன பண்ணாங்க? அதை விவாகரத்து பண்றதுக்கு உரிமைகள் உண்டு அப்படின்னு உபாகத்துல சொல்லப்பட்டிருக்கு. உபாகம் 22:20-27 பிரகாரமாக பாருங்க, அவர் மக்களுக்கு முன்பாக குற்றம் சாட்டி ஒரு பெண் ஒரு மனிதனுக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டதும் அவள் அவனது மனைவியாக கருதப்படுவாள். திருமணம் நடைபெறும் முன் அவளிடம் தவறு காணப்பட்டால் அவளை மக்களுக்கு முன்பாக குற்றம் சாட்டி கல்லால் எரிந்து கொள்வதற்கு அந்த மனிதனுக்கு சட்டம் உண்டு. உபாகம் அந்த புத்தகத்தில் அங்கே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. 22ஆம் அதிகாரம் 20-27 இப்படியாக அந்த யோசேப்பு மரியாளும் ஒரே ஊரில் சேர்ந்தவர்கள். பாருங்க, அங்கே மரியாளுக்கு யோசேப்பு நியமிக்கப்பட்ட போது ஒரே ஊர் சேர்ந்தவங்க, அந்த நாசிரியத்த பகுதியை சேர்ந்தவங்க. அப்போ இந்த மாதிரி தவறு பண்ணா அவங்களுக்கு தெரியும், இவரு தவறு பண்ண இந்த மாதிரி தெரியும். அப்படிதானே இருந்திருக்கோம் ஒரே ஊர்ல. அப்போ இந்த மாதிரி தவறு பண்ணது அப்படின்னு கருதி என்ன பண்றான்? ரகசியமா விளக்கிடலாம். அந்த அம்மாவும் அசிங்கப்படக்கூடாது, நானும் அசிங்கப்படக்கூடாது, ரகசியமா அந்த அம்மையார நம்ம தள்ளி விடலாம் அப்படின்னு சொல்லி ஆலோசனை பண்ணுகிற பொழுதுதான் அங்கே தேவதூதர்கள் மூலமாக நீ பயப்படாதே, நீ பயப்படாதே இருக்கிறது. சொல்லுங்க பிரியமானவர்களே, மரியாளை அவமானப்படுத்த விரும்பாத யோசேப்பு தானும் அவமானப்படக்கூடாது என்று மரியாளை ரகசியமாய் தள்ளிவிட ஆலோசனை பண்ணுகிற போது அங்கே வானதூதர்களால் அங்கே அறிவிப்பு, பயப்படாதே யோசேப்பு பிறக்கிறது, உன்னிடத்தில் பிறப்பது மகிமை உள்ளது, இம்மானுவேல் உள்ளது, உலகத்தை மீட்க வல்லது, இந்த உலகத்தை ரட்சிப்புக்கு உருவாக்க அங்கே பிறக்கப் போகிறது, நீ பயப்படாத. வானத்திலிருந்து ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்கு கீழே வருகிறது என்றால் அது எப்படி பண்ண வார்த்தையாக இருக்க பாருங்க. பிரியமானவர்களே, இங்குதான் ஒரு கருத்து இருக்கு. எப்படின்னா, இந்த யோசேப்பு ஒரு பெண்ணின் நலனுக்காக தனது உரிமையை விட்டு கொடுத்தும் யோசேப்புக்கு ஒரு பெருந்தன்மை ஏற்பட்டது. இந்த மகளை நம்ம அசிங்கப்படுத்தக்கூடாது, வெட்டப்படுத்தக்கூடாது, நானும் வெட்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரகசியமா தள்ளி ரகசியமா விலக்கி வச்சிடணும் அப்படின்ட்டு ஒரு பெருந்தன்மை அவனுக்கு இருக்கு. பெருந்தன்மை அவன் உருவாக்கிறான். யாருக்கும் வேண்டாம், ரகசியமா இருக்கட்டும். இன்றைக்கு நாம் ரகசியங்களை பாதுகாப்பது மிக மிக குறைவாக காணப்பட்டது நம்ம இடத்துல. நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சா போதும், ஒரு ரகசியம் காது வந்துச்சுன்னா போதும், ஊர் முள்ள பறிப்பு விட்டுறோம். இந்த யோசிப்பு பாருங்க, இந்த ரகசியம் யாருக்கும் சொல்லல, ரகசியம் யாருக்கும் சொல்லல, ரகசியமா அவனே மனசுல வச்சுட்டான். அப்ப கடவுளும் பார்க்கிறார், அவன் பெருந்தன்மையை பார்க்கிறார். கடவுள் அங்க அவன் பெருந்தன்மையை பார்த்து விட்டு நல்ல பண்புகளுக்காக
அவனை நோக்கி நமது பொறுப்பை பிதாவானவர் நமது பொறுப்பை அவன் கொடுத்தார். பிறக்கப்படுவது மிக வல்லமை உடையது. ஒரே பேரானை வளர்க்கும் மாபெரும் பொறுப்பு அங்கே யோசேப்புக்கு தொட்டுக்கொண்டு நாம் பார்க்க முடியும். மத்திய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 19 20ஆம் வசனத்தில் வாக்கு பார்த்தோம்னால் வானதூதர்கள் அவன் அச்சத்தை போக்க தைரியப்பட்டுகிறார்கள். யோசேப்பு அச்சத்தை போக்க அங்கே தடுமாட்டத்தோடு இருந்த யோசேப்பு என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படி செயலற்று போயிருந்தான். தைரியப்படுத்துறார், ஆற்றல் கொடுக்கிறார் ஆண்டவர். இப்போ பயப்படாத, இடத்துல பிறக்க போகிறது, வல்லமை உடையது, மேசியாக பிறக்க போகிறது, இம்மானுவேலாக பிறக்க போகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட கிறிஸ்துவை வழங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் எதற்கும் பயப்படாமல் அஞ்சாமல் இந்த உலக வாழ்விலே இயேசு கிறிஸ்து ஒருவரே என்பதை நாம் மெய்சியாட்சியாக மேல்நிலை வாழ்வை அச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளாமல் யோசேப்பு தினங்கொண்டு மனதாய் இருந்து எப்படி அந்த ஒரே பேரான குமாரனை அங்கே வளர்த்து ஆளாக்கி இந்த உலக வாழ்விற்கு தன்னை எப்படி யோசேப்பை அங்கே பயன்படுத்திக் கொண்டார் கடவுள். அப்படியாக நம்மையும் திருச்சபை வாழ்விலே கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் விசுவாசத்திலே பலம் கொண்டு எதற்கும் அச்சப்படாமல் இந்த உலக வாழ்வை மேற்கொள்ள கடவுள் நம்ம மீண்டும் மீண்டுமாக நம்மோடு இன்னைக்கு பிறந்திருக்கிறார். பிரியமானவர்களே, அச்சமின்றி யோசேப்பு இறைப்பணியிலே தொடர்ந்து பணியாற்றினார். நம்மையும் அப்படியாக அச்சமின்றி இந்த உலக வாழ்விலே திருப்பணியாற்ற, அச்சத்தின் பிடியிலிருந்து விடுதலையாக்க கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்று பயமில்லை. பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தைகள் ஆற்றல் மிக்கவை. கடவுளுக்கும் மனிதருக்குமான உறவுகளை பலப்படுத்துவதாக அவருடைய வார்த்தைகள் இருக்கின்றன. நம்முடைய மீட்பிற்காக, நம்முடைய வாழ்விற்காக, நமது உரிமைக்காக, நமது உறவுக்காக உதவி கேட்கிற எல்லாவற்றை நேரங்களிலும் கடவுளுடைய வார்த்தை நம்மை அச்சத்தின் பிடியில் நம்மை விடுவிக்கிறதை காணப்படுகிறது. அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ள வார்த்தை, ஆற்றல் நிறைந்த வார்த்தை, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் தீர்த்தூக்கி பார்க்கிற வார்த்தை. எபிரேயர் 24ஆம் அதிகாரம் 12ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் நிறைந்தது, உள்ளத்தின் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் சீர்தூக்கி பார்க்கிறதா அந்த வார்த்தை காணப்படுகிறது. மத்திய 1ஆம் அதிகாரம் 3ஆம் சொல்லப்பட்ட பிரகாரமாக இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் என்னென்றைக்கும் இருக்கிறாண்டவராய் காணப்படுகிறார். நம்முடன் இருக்க வேண்டும் என்று அவர் தமது சிங்காசனத்தில் இறங்கி தமது சிறப்பு நிலையிலிருந்து கீழே இறங்கி நமக்காக அடிமை ரூபம் எடுத்து, தாழ்மை ரூபம் எடுத்து, கந்தை துணிகளை அங்கே பொய்ந்தவராக அங்கே தன்னுடைய சிங்காசனத்திலிருந்து இறங்கி நம்மை தாழ்த்தி கொண்டார். அவரை தாழ்த்தி கொண்டார். யாருக்காக தாழ்த்தி கொண்டார்? நீங்க நானும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டுதான், நீங்களும் நானும் நல்லா இருக்க வேண்டும் என்று அவர் இறங்கி சிறப்பு தன்மை அவர் மேலான சிங்காசனத்திலே வீட்டிருந்தார். அழகான ஒரு வானமண்டங்களை விட்டிருந்த கடவுள் நம்முடைய பாவனை ஈர்த்திருக்க அவர் அடிமை ரூபம் எடுத்து இங்க நமக்காக பிறந்திருக்கிறார் என்று சந்தேகங்களை அமைதி இழந்த மக்களுக்கு அமைதி தருவதற்கு ஆண்டு பிறந்திருக்கிறார். நம்முடன் இணைந்திருந்து அச்சம் அகற்றி தமது சிறப்பு நிலையை தொடர்ந்து வந்தவரிடம் நமது உள்ளங்களை அவர் கொடுப்போமாக. நமது உள்ளங்களை அவர் கொடுத்து அவரை சிறப்பிப்போமாக. பிரியமானவர்களே, அவரது பண்புகளும் தன்மைகளும் நம்மில் நிறைவேற்ற வேண்டும். இம்மானுவராக நம்முடன் உடனிருந்த அந்த கடவுள் அவருடன் இணைந்து நாம் பணி செய்ய வேண்டும். நம்மளுக்கு ஆணவம், பெருமை, பகமை போன்ற தீய எண்ணங்களை விட்டுவிட்டு இந்த வருடத்திலே புதிதாக பிறக்கிற இயேசு கிறிஸ்துவை நாம் வரவேற்க ஆயத்தப்பட வேண்டும். ஆயத்தப்படுத்தி இன்னும் ஏழை எளிய மக்களை நம்மால் என்ற உதவிகளை செய்து இயேசு கிறிஸ்துவுக்கு முன்றாக சான்று பகர நாமே ஆயத்தப்படுவதற்கு கர்த்தர் தாமே தோசை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.